நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தின் மூலம் நேற்று வரை 13 லட்சம் பேர் பயன்பெற்றுள்ளதாக முதலமைச்சர் ஸ்டாலின் பெருமிதம். முழு உடல் பரிசோதனை செய்யப்பட்டதில் பிரச்சனைகள் துவக்க நிலையிலேயே கண்டறியப்பட்டுள்ளது. சென்னையில் வருகின்ற 31ஆம் தேதி அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெறும் என அறிவிப்பு. கோவை ஆத்துப்பாலம் முதல் உக்கடம் வரையிலான உயர்மட்ட பாலத்திற்கு முன்னாள் மத்திய அமைச்சர் சி சுப்பிரமணியம் பெயர் சூட்டினார் முதலமைச்சர் ஸ்டாலின். கொள்கை வேறாக இருந்தாலும் மக்களின் மதிப்பை பெற்ற தலைவர்களை மதிப்பதுதான் மாண்பு என பதிவு. சேலத்தில் பாமக செயற்குழு பொதுக்குழு கூட்டம் திட்டமிட்டபடி நாளை நடைபெறும். கட்சியிலிருந்து தன்னை நீக்க அன்புமணிக்கு அதிகாரம் இல்லை என ஜி.கே. மணி காட்டம். அதிமுக முன்னாள் எம்எல்ஏ சி கிருஷ்ணன் கட்சியிலிருந்து நீக்கம். தாவேக்கவில் இணைந்ததால் எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கை. பொங்கல் பண்டிகை நாளில் நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்ட சிஏ தேர்வு ஒத்திவைப்பு. ஜனவரி 19ஆம் தேதி நடைபெறும் என அறிவிப்பு. புத்தாண்டை முன்னிட்டு பெங்களூருவில் போலீசார் நடத்திய சோதனைகள் 55 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப்பொருள் பறிமுதல். 3 போதைப்பொருள் தொழிற்சாலைகளை கண்டறிந்து காவல்துறை நடவடிக்கை. நெல்லை மாஞ்சோலை மலை கிராமங்களில் விடுபட்ட வாக்காளர்களை சேர்க்க சிறப்பு முகாம்கள். சத்தியம் செய்தி எதிரொலியாக பிஎல்ஓக்கள் நடவடிக்கை. ஏழை மக்கள் மீது பரிவு கொண்டு அனைவருக்கும் உதவும் உள்ளம் கொண்டவர் விஜயகாந்த். விஜயகாந்த் நினைவு நாளை முன்னிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் புகழாரம். இயன்றதை செய்வோம், இல்லாதவருக்கு என்ற கோட்பாடோடு வாழ்ந்தவர் விஜயகாந்த். கலைத்துறையிலும் பொது வாழ்விலும் சாதித்தவர் என எடப்பாடி பழனிசாமி பெருமிதம். கோயம்பேட்டில் உள்ள விஜயகாந்த் நினைவிடத்தில் எடப்பாடி பழனிசாமி, துணை முதலமைச்சர் உதயநிதி, செல்வ பெருந்தகை உள்ளிட்ட அரசியல் கட்சித் தலைவர்கள் அஞ்சலி. பொன் ராதாகிருஷ்ணன், தமிழிசை, சீமான் ஆகியோர் விஜயகாந்த் நினைவிடத்தில் மரியாதை. தேசிய ஜனநாயக கூட்டணியில் தேமுதிக இணைந்தால் வரவேற்கக்கூடியது. விஜயகாந்த் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்திய பின்னர் தமிழிசை சவுந்தரராஜன் பேட்டி. எந்த அழுத்தம் கொடுத்தாலும் பாஜகவால் கூட்டணிக்குள் அமமுகவை இணைக்க முடியாது. தொண்டர்களின் மனநிலையை அறிந்து கூட்டணி குறித்து முடிவெடுக்கப்படும் என டிடிவி தினகரன் பேட்டி. தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தற்போது வரை விளக்கத்தை விட 2 விழுக்காடு குறைவு. அதிகாலையில் பனிமூட்டம் அதிகரிக்கும் என வானிலை மையம் தகவல். எஸ்ஐஆர் படிவங்களை முறையாக சமர்ப்பிக்காதவர்களுக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ். தமிழ்நாட்டில் 10 லட்சம் பேருக்கு நோட்டீஸ் அனுப்பும் பணி துவக்கம். திருத்தணி ரயில் நிலையம் அருகே உடல் முழுவதும் கத்தியால் குத்தப்பட்ட காயங்களுடன் மீட்கப்பட்ட வடமாநில இளைஞர் மருத்துவமனையில் அனுமதி. செல்ஃபி எடுப்பதை தட்டி கேட்டதால் கத்தியால் குத்திய 4 சிறுவர்கள் கைது. இபிஎஸ்ஸின் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணம் இன்று முதல் மீண்டும் தொடக்கம். திருப்போரூர், சோழிங்கநல்லூர் தொகுதிகளில் எடப்பாடி பழனிசாமி இன்று பரப்புரை. (2026) சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட இன்று முதல் மீண்டும் விருப்பமனு விநியோகம். டிசம்பர் 31ஆம் தேதி வரை வேட்புமனு வழங்க அவகாசம் நீட்டிப்பு. யார் தனியாக வந்தாலும் கூட்டணியாக வந்தாலும் திமுகவுக்கு கவலை இல்லை. தாவேக தலைவர் விஜய் பேசியதற்கு அமைச்சர் ரகுபதி பதிலடி. எங்களுக்கு யார் யாரோட கூட்டணிக்கு அழைக்கிறாங்க, யார் யாரோட கூட்டணிக்கு அழைக்கல, அதை பற்றியெல்லாம் எங்களுக்கு கவலை இல்லை. எங்கள் கூட்டணி ஸ்ட்ராங்கான கூட்டணி, வலுவான. அன்புமணி ராமதாஸ் வந்து மெகா கூட்டணி அமைச்சு திமுக ஆட்சியை வந்து நாங்கள் வீழ்த்துவோம். அன்புமணி ராமதாஸை நம்பி யாராச்சும் அவங்க கட்சியில் போட்டு அப்புறம் பேசுவோம். தமிழ்நாட்டில் பாஜக எத்தனை பி டீம்களை உருவாக்கினாலும் திமுகவை வீழ்த்த முடியாது. விஜய் பாஜகவின் பி டீம் என RS பாரதி விமர்சனம்.
நீலகிரியில் வனப்பகுதியை ஒட்டிய இடங்களில் புத்தாண்டு கொண்டாட கட்டுப்பாடு. அதிக சத்தத்துடன் கூடிய பட்டாசுகள் வெடிக்க தடை விதித்தது வனத்துறை. இரண்டாயிரத்து 25ஆம் ஆண்டு இந்தியாவின் விளையாட்டுத்துறைக்கு மறக்க முடியாத ஆண்டாக அமைந்தது. இந்த ஆண்டின் கடைசி மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பெருமிதம். ஜொமேட்டோ உள்ளிட்ட ஆன்லைன் உணவு விநியோக ஊழியர்களுக்கு வருகின்ற 31ஆம் தேதி நாடு முழுவதும் வேலை நிறுத்தம். பணி பாதுகாப்பு, ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் என கோரிக்கை. பீகாரில் சரக்கு ரயில் தடம் புரண்டு விபத்து. 10 பெட்டிகள் தண்டவாளத்தை விட்டு இறங்கியதால் ரயில் போக்குவரத்து பாதிப்பு. இந்தியா இலங்கை மகளிர் அணிகளிடையிலான 4வது T20 போட்டி கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் இன்று இரவு 7 மணிக்கு தொடக்கம்.